ஆன்மீகவாதி ரமணர். அவர் எப்போ அந்த வீட்டை விட்டு அங்க கிளம்பினாரோ எந்த தடையும் இல்லாத திருவண்ணாமலை வந்து சேர்ந்துட்டார். ஒரே வைரேகம் திருவண்ணாமலை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது, வேற எதுவுமே தெரியல. 3000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அவர் ஒரு வேஷ்டி கட்டிக்கிறாரு, ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிறாரு. பாக்கெட்ல இருக்கிறது 3000 ரூபாய். மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரணும். வழியில பசி, அந்த பேரிக்காய் இருக்கா சாப்பிட்டுன்னு ஒரு 8 அணா செலவாகி போச்சு. மீதி 2000 ரூபாய் வச்சுக்கிறாரு. நம்ம ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா 3 நாளைக்கு லைட்டு போட்டு தேடினுக்குறோங்க நம்ம. ஆனா அவர்கிட்ட இருந்தது 8 அணா தீந்து போச்சு, மீதி 2 ரூபாய் இருக்குது. அந்த 2 ரூபாயை திருவண்ணாமலை குளத்துல விசிறி அடிக்கிறாரு. நேத்து பசியில 8 அணாக்கு இந்த பேரிக்காய் வாங்கி சாப்பிட்டு வர்றாரு. ஆனா நாளைக்கு பசிக்கு இந்த 2 ரூபாய் இருந்தா உதவுமேன்னு யோசிக்கல. அதான் மகான். அதனால்தான் மகான் அந்த 2 ரூபாவை தூக்கி அந்த இதுல விசிறி போட்டுட்டு, குளத்துல திருவண்ணாமலை குளத்துல அவருடைய பூணூலை கைட்டி விசிறி போட்டுட்டு, சட்டை கைட்டி போட்டுட்டு, வேஷ்டியை கைட்டி ஒரு கவுரு மாதிரி கட்டி அண்ணாகயிறா கட்டிக்கினாரு, ஒரு நீட்டா கழிச்சு கோமணமா கட்டிக்கினாரு. இது எவ்வளவு சாத்தியமா? இது மனித வர்க்கத்துக்கு மனிதனால தாங்க முடியுமா? யாரோ ஒருத்தர் சும்மா எத்தனை வந்து சாப்பாடு கொடுக்குறான் நமக்கு, என்னடா எனக்கு என்ன பார்த்தா என்ன அவ்வளோ கேவலமாக்குதா, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குதான்னு நினைக்கிறோம், பேசுறோம் நம்ம. ஆனா ஒரு பிராமணன் வேதம் தெரிஞ்சவன் அந்த வேதத்தெல்லாம் தூக்கி விசிறி போடுறான். விசிறி போட்டுட்டு அந்த சக்தி எடுத்துக்கணும், போய் தெரு தெருவா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து 4 பேர் பிழிஞ்சு உனக்கு ஒன்று உருண்டை உனக்கு ஒரு உண்டை. சாத்தியமா இது? அப்படிப்பட்ட வைராக்கியம் வாழ்ந்த மகான் அவர் ரமணர். ஒரு தாய் தேடுறா பிள்ளைய, ஊரெல்லாம் தேடுறா, எங்க இருக்கிறான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா யார் காது வழியா கண்டுபிடிச்சு வந்துட்டான் அந்த அம்மா. இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு தாய் வந்துக்கிறா. நம்ம அம்மா கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சுன்னா சொத்து சொத்தெல்லாம் கூட வித்து போடுவோம். நம்ம அம்மா கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சுன்னா அத்தொன்னெல்லாம் கூட அடிச்சு போடுவோம். ஏன்னா நம்ம சராசரி மனிதன். மகானுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டு பார்க்கணும். அப்போ அந்த தாய் வரா, கத்தரா, கதறா, அழுவுறா, மயக்கமாயி விழுந்துடுறா. அது வரைக்கும் அவர் என்ன ஏதுன்னு பேசல. என்ன சொல்றாங்க அந்த அம்மா? அப்பா நீ ஒரு பிராமணன், இந்த கோலமா இருக்கலாமா? நீ எங்க பேச்ச கேட்க வேணாம், நான் உங்க பேச்ச கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம், வீட்டுக்கு வந்துருக்கோம் அப்படின்றாங்க. ஒண்ணுமே பதிலே பேசல. கடைசி வரைக்கும் காத்துன்னு இருந்த அந்த அம்மா விழுந்து போன ஒரு பக்காக்க இருந்தவங்க கேட்கிற, சாமி ஒரு பெத்த தாய் இப்படி அழுது கதறி கத்தி விழுத கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா அவங்க மனசுல? அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணாவா அப்படின்னும் போது ஒரு துண்டு சீட்டு எடுத்து எழுதுறாரு. தலைவிதியை பத்தி கேட்டீங்கல்ல, அந்த தலைவிதிக்கு விடை வருது பாரு. ஒரு துண்டு சீட்டு எடுத்து அவர் சொல்றாரு, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் பயணம் பண்றேன். இது எந்த தாய் சொல்லுவா, எந்த மகன் கேட்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வைராகியத்துக்கு அவருக்கு ஈடு இணை வேற யாரையும் ஒப்பிட முடியாது. ரமண மகரிஷிய யாரு கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்து நான் ஜாதி இல்லைன்னு சொல்லலாம், அது சகஜம். ஆனா ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்தவன் ஜாதி இல்லைன்னு சொல்லுவானா? சொன்னான். அவன் தான் மகான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரிஞ்சது? கடவுள் மட்டும்தான் தெரிஞ்சது, மனிதன் மட்டும்தான் தெரிஞ்சான். அங்க ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட வைராகியத்தோட வாழ்ந்த மகான் ரமண மகரான்.